மீன் குழம்பு பிடிக்காத ஆளே கிடையாது. அதுவும் மீன் குழம்பு செஞ்சால் அதை அடுத்த நாள் சூடு பண்ணி சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது மொத்த சாதமும் காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு என்னோட மெத்தடில் சொல்கிறேன். வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்து இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் 10-15 சின்ன வெங்காயம் 7 பல்லு பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட கட் பண்ண ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி இது கூட அரைச்சின மசாலாவும் கொஞ்சமும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதிக்கும் போது ஒரு கட் பண்ண தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் சைஸில் ஒரு புளியை வந்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா மசாலா வந்து ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ் இது கூட போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து கொதிக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.